வெல்கம் டு ஸ்டெல்லா வருண் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டில் சத்தான சுவையான தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தேங்காய், கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சள் பொடி, ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, தக்காளி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம். இதுதான் தேவையான பொருள். நான் இப்போது பாதி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு பாதி தேங்காவை சில்லு எடுத்து நான் வச்சுருக்கேன். இதை இப்போது பால் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ பால் எடுத்துக்கலாம். பால் கொஞ்சம் திக்காக இருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறதில்ல. இந்த பாலை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இந்த தேங்காய் இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்த தாட்டி பிழியும் போது இன்னும் கொஞ்சம் டைல்யூட்டடாக பால் வரும். இந்த பால் இருக்கட்டும். இது முதல் பால். இப்போ நம்ம திரும்ப ஒரு 2 தடவை புழிய போகிறோம். அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்ப நம்ம புழிஞ்சிருக்கோம். 2வது 3வது பால் புழிஞ்சு வச்சுருக்கோம். இதில் நான் பாதி தேங்காய் எடுத்ததுனால பாதி தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். பாதி தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். தேவையான பொருட்கள் சொல்லும்போது இந்த புளி நான் சொல்லலை. நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காவை இந்த பால்லையே நம்ம கையிலேயே நல்லா கரைச்சி விட்டுக்கணும். நம்ம ரசம் கூட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இந்த புளியையும் இந்த 2வது 3வது பால்லையே ஊற்றி இந்த பால்லையே இந்த புளியையும் நல்லா கரைச்சி கலந்து எடுத்துக்கலாம். கலந்துட்டு இதில் இருக்க இந்த சக்கையை நாரை நம்ம எடுத்துடலாம். நார் இதில் இருக்க வேண்டாம். நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம தாளிக்க ரெடி ஆகிடலாம். இது ரொம்ப ஈஸியானது தான், ரொம்ப சத்தானதும் கூட. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம இதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடித்து வந்த பிறகு இதில் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கிறோம். ஜீரகமும் கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் செவந்து வரும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு பெருங்காயத்தூள் போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பால், தேங்காய் பால், 2வது 3வது பால். இது பால் நம்ம இன்னும் ஊற்றலை, அது அப்படியே தான் வச்சுருக்கோம். இது 2வது 3வது பால். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நம்ம நார்மலாக ரசம் வைக்கிற மாதிரி தான். இது ரொம்ப கொதிச்சிடலாம் கூடாது. நுரை கட்டி கொதித்து வர்ற சமயத்தில் நம்ம பாலை இதில் ஊற்றி ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். கொதிக்கலாம் கூடாது தேங்காய் பால். இது அப்படியே நுரை கட்டி வருது பார்த்திங்களா, ஓரமெல்லாம். இப்போது நம்ம தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் பாலை ஊற்றி ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். கொத்தமல்லி தழை தூவினா நம்ம தேங்காய் பால் ரசம் ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.